பன்னீர் பட்டர் மசாலா பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: வெங்காயம் 6 பெரிய வெங்காயம், தக்காளி 4, பன்னீர் 2 பாக்கெட் எடுத்து வச்சுருக்கேன், பாலில் கொஞ்சம் முந்திரி போட்டு வச்சுருக்கேன், 5-6 முந்திரி போட்டு வச்சுருக்கேன், 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன், 2 பல் இஞ்சி, 3 பல் பூண்டு, பட்ரு தேவையான அளவு, காஷ்மீர் மிளகாத்தூள், கரம் மசாலா கொஞ்சம், தாளிக்கிறதுக்கு இந்த பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பட்டர் போட்டிருக்கிறேன். இப்போ பன்னீர் இதில் வறுத்தெடுக்கணும். இது பன்னீர் வறுத்துட்டோம்னா இப்போ நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இப்போ வெங்காயம் வதக்குறோம். வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் இப்போ சால்ட் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணுன்னு வெங்காயம் வதங்கிட்டு இப்போ இஞ்சி பூண்டு போடுறோம். நல்லா வதங்கணும். இஞ்சி பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்கிட்டு தக்காளி நல்லா போட்டு வதக்கி ஆற வச்சு பேஸ்ட் பண்ணி வைக்கணும். இப்போ வெங்காயம் தக்காளி அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ தாளிக்கலாம். பட்டர் போடுறோம். பட்டை இதெல்லாம் போட்டாங்க. இப்போ இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டு அதில் ஊற்றுறோம். கரம் மசாலா சேர்க்குறோம். கொஞ்சம் காஷ்மீர் மிளகாத்தூள். இது நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்கணும். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம தண்ணி எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொதிக்கணும். இப்போ சால்ட் போட்டுடணும். நல்லா கொதிச்சோன்னே அப்புறம் பன்னீர் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிரேவி கொதிச்சிருச்சு. இப்போ பன்னீர் ஆட் பண்ணுறோம். நல்லா கொதித்தோடனே 2 கொதி கொதித்தோடனே அந்த நம்ம அரைச்சி வச்சு பேஸ்ட், அந்த இது முந்திரியும் பாலும் அரைச்சி வச்சு பார்த்திங்கன்னா அந்த பேஸ்ட்டு ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். ஒரு கொதி கொதித்தோடனே எனக்கு பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. பாருங்க, பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள்.